வெரி குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் பேக் டு ஸ்மைல் ப்ளீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் பார்த்தீங்கன்னா C4 டாஸ்க் ஆப். ஓகேவா, இது வந்து ஒரு டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆப்பு. இதில் வந்து எப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஜேஎல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்ஓ, அந்த கான்செப்டில் இருக்க ஆப்ஸ் தான் இது. இது டாஸ்க் ஆப்னால் நிறைய பேருக்கு வந்து என்னென்னே தெரியாமல் இருக்கும். டாஸ்க் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸஸ் எதுவுமே இருக்காது, ப்ராஃபிட்ஸ் தான் வரும். அதுலேயும் ஒரு சில ஆப் வந்து ஐடிஃபையர் இருக்கும். இந்த C4 டாஸ்க் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஐடிஃபையரெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து நல்லா ஒரு லாங் டேர்ம் போகக்கூடிய ஆப். ஓகேவா, இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு மெயினான ஒரு பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபர் யாருமே வந்து கம்பல்சரி கிடையாது, ரெஃபர் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டாஸ்க்கை மட்டும் நீங்கள் டெய்லி கம்ப்ளீட் பண்ணாவே போதும். இந்த ஆப்பை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த C4 டாஸ்க் ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட வந்து பெனிஃபிட்ஸ் என்னென்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ப்ராஃபிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு 1500 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், 1500 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கமாக நீங்கள் வந்து 5 டாஸ்க் பார்க்குற மாதிரி இருக்கும். டெய்லி இன்கமாக வந்து உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும். அதே நீங்கள் 6500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 டாஸ்க் வந்து டெய்லி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டாஸ்க்குக்கு வந்து 23 ருபீஸ் சம்திங் 23 ருபீஸ் வரும். அதுக்கு வந்து 10 டாஸ்க்கு டெய்லி வந்து 230 ரூபா கிடைக்கும். 6500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 230 ரூபா கிடைக்கும். அதே 24,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா வந்து 870 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஃபர் பண்ணினீங்கன்னா ரெஃபருக்கு வந்து எவ்வளோ கமிஷன் கிடைக்கும்னா, A லெவலில் வந்து 10%, B லெவலில் 3%, C லெவலில் வந்து 1% கிடைக்கும். A லெவலில் 10% எவ்வளோ கிடைக்குன்னா, அவங்க வந்து 1500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து 150 ரூபா கிடைக்கும். B லெவலில் வந்து 45 ரூபா கிடைக்கும். C லெவலில் 15 ரூபா கிடைக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி ரெஃபர் எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து ரீசார்ஜ் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இதில் 4 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ டாஸ்க் இருக்குது. ஓகேவா, இப்போ லிங்க் வாங்குகிற மெம்பர்ஸ் வந்து நான் கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த 4 டேஸ் வந்து இன்டர்ன்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஃப்ரீ டாஸ்க் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டாஸ்க்கு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை நான் டேரெக்டாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த P1ங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களோட டாஸ்க். ஓகேவா, இதில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் எப்படி பண்ணணும்னா, இந்த VIP 1ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இமீடியட் நவுன் கொடுத்துட்டு இங்கே வந்து கன்ஃபார்ம் கேட்குதா, ஆமாம் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சப்போஸ் 6500 பேக் போட போகிறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இங்கே பார்த்துக்கோங்க, நிறையா பேமெண்ட் மெத்தட் இருக்கும். பிபே, எஸ்பே அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட பேமெண்ட் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ 6500 இல்லை வந்து 1500 ஏதாவது ஒன்று பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் ரெக்கார்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சா. ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா இங்கே ஜாயின் நவுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இமீடியட் ரினியூவல் அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி வந்து எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் P1 அப்படின்னு இருக்கா, P1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது ஒரு வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கிளிக் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டாஸ்க்குள்ளேயே போய்க்கலாம். டாஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே தெரியும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். வீடியோ ப்ளே ஆகும்போது இங்கே வந்து 10 செகண்ட்ஸ் தான் வீடியோ. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் இந்த டாஸ்க்குள்ளே போய் கம்ப்ளீட் பண்ணாலும் ஒன்று தான், இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த P1 அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் கம்ப்ளீட் பண்ணாலும் ஒன்று தான். சப்மிட்னு வரும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி இந்த P1ங்கிற வீடியோக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு எல்லா வீடியோவும் உங்களுக்கு எப்படி செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட்லி வாட்ச்டு எவ்வளோ செகண்ட்ஸ்னு காமிக்கும். வாட்ச்டு காமிச்ச பிறகு இங்கே வந்து சப்மிட் கம்ப்ளீட் டாஸ்க்னு இருக்கான், அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் இங்கே வந்து சக்ஸஸ்னு வந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ வந்து கரெக்டாக பார்த்துட்டீங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் எல்லா வீடியோவுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா வீடியோவுமே வந்து ஜஸ்ட்டு வந்து 10 செகண்ட்ஸ் மட்டுமே வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ வந்து நான் இன்றைக்கான வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டெய்லி டாஸ்க் வந்து 5 வீடியோஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ரெக்கார்ட்னு இருக்குல்ல, நீங்கள் வந்து டாஸ்க் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பார்த்துக்கலாம். டெய்லி ஸ்டேட்மெண்ட்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து எவ்வளோ பேக் பண்ணியிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏறியிருக்காங்கிறது இதில் செக் பண்ணிக்கலாம். டீம் ரிப்போர்ட்னா நீங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கீங்கிறது இதில் செக் பண்ணிக்கலாம். இன்வைட்
ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வைட்டுங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட வந்து ஐடியை வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இதில் பேங்க் டீட்டெயில்ஸுங்கிறது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனில் போய் பேங்க் டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். வித்ரா எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க, மை வேலட்னு இருக்கா, மை வேலட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வித்ராவல்னு இருக்கா, வித்ராவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான். 150 ருபீஸ் நம்மளுக்கு வந்து எல்லாமே கமிஷன் வேலெட்டில் தான் இருக்கும். அப்போ நம்ம கமிஷன் வேலெட் டச் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா நம்மளோட அமௌண்ட் கமிஷன் வேலெட் லெவலாக இருக்குன்னு காமிக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு 150 கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணி இங்கே பார்த்துக்கோங்க, ஃபண்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து போட்டுக்கணும். ஓகேவா, உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே வந்து ஜஸ்ட் வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வந்து வித்ரா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா வித்ரா ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கா, இதில் போய் செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வித்ரா ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா பெய்டுன்னு வந்திருக்கா, இந்த அமௌண்ட்லாம் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்களும் வந்து இந்த ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கா, இதை கூட வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இன்டர்ன் பார்க்கணும் அப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அதே வந்து நீங்கள் VIP 1 VIP 2 லெவலெல்லாம் ரீச் ஆனீங்கன்னா இதில் வந்து மந்த்லி சேலரி கூட அவைலபிளாக தான் இருக்குது. மந்த்லி வந்து 5K 10K அந்த மாதிரி சம்திங்கில் வந்து உங்களுக்கு சேலரியும் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், A லெவல் B லெவல் C லெவல் இந்த மாதிரி போனஸ் ரேஷியோவும் இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு. இதில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷன் மாதிரி டைப் பண்ணி போட்டிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப் நேம் வந்து C4. இதில் இன்டர்ன் வந்து 4 டேஸ்க்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். டெய்லி 50 ருபீஸ் 200 வரும். 200 மைனஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 1300 மட்டும் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும். அதே 6300 ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 230 ரூபா டெய்லி கிடைக்கும். இன்விடேஷன் கமிஷன் 10% கிடைக்கும். ஸோ வந்து மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா 150. டேக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 10% தான் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே வந்து எல்லா நாளுமே நீங்கள் வித்ரா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து சீக்கிரமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வேணும்னா என் வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கும் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வந்து மிட் டேர்ம் லாங் டேர்ம் ஆப்ஸ்லாம் வந்து நம்ம நிறையவே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து வாட்ஸ்அப்பில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.